Hello, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I'm doing good. In today's video, you're going to deal about 33 daily use sentences to master your day. இன்னைக்கு வீடியோவில் 33 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம தினசரி லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக இம்பார்ட்டண்ட்டான சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் பிகின். லெட் மீ இன். என்னை உள்ளே விடுங்கள். Let me in. Let me in. Take a big bite. பெரிய கடி எடு. Take a big bite. இந்த சென்டென்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாக்லேட் ஏதாவது சாப்பிட்டுட்ருக்கோன்றப்ப பக்கத்தில் இருக்கவங்க எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் பெருந்தன்மையாக டேக் அ பிக் பைட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். You have a good eye. உங்களுக்கு நல்ல கவனிப்பு திறன் இருக்கிறது. You have a good eye. இந்த சென்டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதோ புது ஜுவல் போட்டிருக்கோம், இல்லாட்டி நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம். அப்போ பக்கத்தில் இருக்கவங்க அதை கவனித்து, ஓ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் சொல்லலாம் யூ ஹாவ் அ குட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்கிறது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அதற்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். இந்த சென்டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணலான்னா, இப்போ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, ஸோ ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவர் என் நண்பர். ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கேஷுவல் அஸ் வெல் அஸ் ஃபார்மல் ரெண்டுத்துக்குமே ஒரே இங்கிலீஷ் வேர்ட் தான் வரும். தமிழில் தான் நம்ம ஃபார்மலாக பேசுகிறதா இருந்தால் அது நீங்கள்னு மாற்றிக்கிடுவோம், இல்லை நம்ம கேஷுவலாக பேசுகிறதா இருந்தால் அது நீன்னு மாற்றிக்கிடுவோம். பட் இங்கிலீஷில் எப்போவுமே ஒரே மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா அவர் என் நண்பர் அப்படின்னு மரியாதையாக ஃபார்மலாக தமிழில் பேசியிருக்கோம். இதே வேர்டை நம்ம கேஷுவலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவன் என் நண்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் என் நண்பர் அப்படின்ற ஃபார்மல் வேர்டுக்கும் சரி, அவன் என் நண்பன் சொல்லிட்டு கேஷுவலாக சொல்கிறதுக்கும் சரி, ஒரே மாதிரி தான் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஐ see the resemblance. ஒற்றுமை இருப்பதை நான் காண்கிறேன். ஐ see the resemblance. இந்த சென்டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணலான்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, கொஞ்சம் முகஜாடையெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த சைடு இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்க பாரேன் ஒரே மாதிரி இருக்கிறாங்கல்ல பார்க்குறதுக்கு அப்படின்றப்ப நம்ம இந்த வேர்ட் சொல்லலாம், ஐ see the resemblance. இல்லாட்டினா நம்ம ஏதோ ரெண்டு புக்ஸ் பார்க்குறோம், ஒரே மாதிரி கதையாக இருக்குது, இல்லாட்டினா ஒரே மாதிரி கான்செப்டாக இருக்குது, இல்லை ஏதாச்சும் ரெண்டு இது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிறப்ப ஐ see the resemblance அப்படின்னு சொல்லலாம். ஐ ஆம் லிட்டில் anxious. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது. ஐ ஆம் லிட்டில் anxious. we must win. நாம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். we must win. This is exciting. இது மிகவும் உற்சாகமாக உள்ளது. This is exciting. Let's do it. வாங்க அதை செய்வோம். Let's do it. I'm in big trouble. நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன். I'm in big trouble. Is it wrong? இது தப்பா? Is it wrong? What's your favorite? உனக்கு பிடிச்சது எது? What's your favorite? That's worth trying. முயற்சி செய்து பார்க்கலாம். That's worth trying. This is awesome. இது செம்ம நல்லா இருக்கு. This is awesome.
Look at these. இவற்றை பாருங்கள். Look at these. I am surprised. எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. I am surprised. I am having a blast. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I am having a blast. Isn't it sour? இது புளிப்பாக இல்லையா? Isn't it sour? It's so stunning. அது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. It's so stunning. We did it. நாம் செய்துவிட்டோம். We did it. They are quite famous. அவர்கள் மிகவும் பிரபலமானவர்கள். They are quite famous. Are you serious? நீ உண்மையிலே சொல்கிறீர்களா? Are you serious? She is much better. அவர் இல்லை அவள் இப்பொழுது மிகவும் நன்றாக உள்ளார். She is much better. இந்த சென்டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமில் இருந்து அவங்க மீண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்கக்கிட்ட கேட்காம ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட நம்ம கேட்குறோம். அதாவது வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்றதுக்கு. அப்போ அந்த தேர்ட் பர்சன் அந்த பர்சனை பற்றி என்ன பதில் சொல்லுவாங்கன்னா அவங்கக்கிட்ட, ஷீ இஸ் மச் பெட்டர், அதாவது அவங்க இப்போ நல்லா இருக்காங்கன்னு சொல்லி. கிவ் இட் டு மீ, அதை எனக்கு கொடு. கிவ் இட் டு மீ, அதை எனக்கு கொடு. கிவ் இட் டு மீ. இதே சென்டென்ஸில் நம்ம கிவ் இட் டு ஹர் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அவளுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொருள் வரும். இது கிவ் இட் டு ஹிம் அப்படின்னா அதை அவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வரும். ஹவு பேட் இஸ் இட்? அது எவ்வளோ மோசமாக உள்ளது. ஹவு பேட் இஸ் இட்? இந்த சென்டென்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ரோட்டில் டிராஃபிக் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றத கேட்குறதுக்கு ஹவு பேட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்கோ வந்து ஏதோ வந்து அடிபட்டுருச்சு, ஸோ வந்து அந்த அடி எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த மாதிரி கேட்குறப்ப ஹவு பேட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒன்ஸ் எவ்ரி 2 weeks, 2 வாரங்களுக்கு ஒரு முறை. ஒன்ஸ் எவ்ரி 2 weeks. இந்த சென்டென்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீங்கள் எத்தனை வாட்டிக்கு ஒரு தடவை சலூன் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒன்ஸ் எவ்ரி 2 weeks அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மீட்டிங்கை நீங்கள் எத்தனை வாட்டி அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னா ஒன்ஸ் எவ்ரி 2 weeks அந்த மாதிரி சொல்லலாம். He found it. அவர் அதை கண்டுபிடிச்சார். He found it. இந்த சென்டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ கீச்சேன்னு ஏதோ தொலைஞ்சிருச்சு, ஸோ வந்து he found it அப்படின்னா ஒரு மேல் பர்சன் வந்து அதை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு அப்படின்றத சொல்கிறோம். இது இந்த இடத்துல வந்து she போட்டோம்னா she found it அப்படின்னா ஒரு ஃபீமேல் பர்சன் வந்து அதை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதே இந்த இடத்துல I found it அப்படின்னு சொல்லி போட்டால் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். Keep an eye on it. அதை கவனமாக பார்த்துக்கோங்க. Keep an eye on it. இந்த சென்டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் இருக்குது, அதை பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றப்ப யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து அதை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு கீப் an eye on it அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். It doesn't fit. இது சரியாக பொருந்தலை. It doesn't fit. இந்த வேர்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ட்ரெஸ் ட்ரை பண்ணுறோம், இல்லை ஷூஸ் ஏதோ ட்ரை பண்ணுறோம், அது நம்ம சைஸுக்கு ஃபிட் ஆக மாட்டேங்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு இட் டசன்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லலாம். சேம் அஸ் யூஷுவல், வழக்கம் போலத்தான். சேம் அஸ் யூஷுவல். இந்த சென்டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ வந்து எப்படி போச்சு இந்த டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் வந்து
எந்த விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து வழக்கம் போல நடந்துச்சுன்றதுக்கு சேம் அஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சாரி டு இன்டரப்ட். இடையில் பேசியதற்கு சாரி. இந்த சென்டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணலான்னா, யாராவது குரூப்பாக கான்வர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஐடியாஸை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் வந்து உங்கள் ஐடியாஸை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சாரி டு இன்டரப்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியாஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் குரூப்பாக யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்ருக்குறாங்க. நீங்கள் வந்து எங்கேயோ வெளியிலேருந்து வர்றீங்க. அவங்க குரூப்பாக பேசிகிட்ருக்கிறப்ப நீங்கள் நடுவில் வந்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, சாரி டு இன்டரப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லெட்ஸ் டேக் ஒன் ஈச். ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துக்கலாம். லெட்ஸ் டேக் ஒன் ஈச். இந்த சென்டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணலான்னா, நம்ம குரூப்பாக போயிருக்கோம். அப்போ யாரோ ஒருத்தவங்க ஸ்வீட்ஸோ இல்லாட்டினா ஸ்நாக்ஸோ ஆஃபர் பண்ணுறப்ப நம்ம எல்லோரும் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம குரூப் கிட்ட நம்ம சொல்கிறதுக்கு வந்து லெட்ஸ் டேக் ஒன் ஈச் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். அதாவது ஸ்டார்டிங் அண்ட் எண்டில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். மிடில் நம்ம யூஸ்வலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோமோ அந்த மாதிரியே பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த புது மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து காமெண்ட் செக்ஷனில் கீழே அதை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திரும்ப வேறொரு வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். Until then is bye from me. Bye-bye.